வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்கெண்டுக்கு அப்புறம் ஒரு வாரோட சுச்சுவேஷன், அந்த வார் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லீவு. அப்போ இன்னையோட நிலைமை என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புதன்கிழமை அப்படிங்கிறனால மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இருக்கிற இப்போ எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸும் வேர்ல்டு சுச்சுவேஷன்ஸையும் பார்க்கும்போது நமக்கு இப்போ மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் போகும், எது வரைக்கும் போகுங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு ஆன்சர் பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு போர் போயிட்டு இருக்கு. அப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் நடந்துட்டு இருக்கும்போது, இல்லைன்னா ஒரு போர் நடந்துட்டு இருக்கும்போது, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் யூஎஸ் வராங்க? அப்புறம் இப்போ இதனால என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னு நமக்கு கேட்டோம்னா, இதுக்கான நிறைய எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கேட்டிருப்பீங்க நியூஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ்லையோ. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, இஸ்ரேலுக்கு வந்து யூஎஸ் வந்து சப்போர்ட். ஏன்னா யூஎஸ் வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. அப்போது ஆனால் இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்போ ஈரான், இவ்வளோ பெரிய ஈரான் இருக்க நாட்டை வந்து இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு வந்து குண்டு போட்டு தகர்க்க பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கான அணு ஆயுதமும் அதுக்கான பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வெப்பன்ஸும் இஸ்ரேல் கிட்டையும் யூஎஸ் கிட்டையும் அதிகமாக இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஈரான் வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு நமக்கு ஒரு போது பாருங்கள் கல்ஃபு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டுமே வந்து ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் பாத், ஒரு 20 கிலோமீட்டர், ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கடல் ரொம்ப நேரோவானது. ஸோ இந்த இடத்துல ஆயிலோட பிரச்சனைகள், அதாவது ஷிப்ஸ் ஏதாவது நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிருச்சுனாவோ, நமக்கு வந்து வேர்ல்டுலேருந்து 20% ஆயில் வந்து இதிலிருந்து தான் வருது. அப்படிங்கிறனால பெட்ரோலும் ப்ரைஸ் அண்ட் பெட்ரோல்லேருந்து வர்றதுக்கான நிறையா ப்ரைஸஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால் வேர்ல்டு எக்கானமி ஃபுல்லுமே அண்ட் எஸ்பெஷலி இந்தியாவோட எக்கானமியில் ஸ்ட்ராங்கான ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதுதான் நமக்கு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இந்த போருக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு இது. அண்ட் இரண்டாவது ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நமக்கு வந்து ரஷ்யா கை கொடுக்கறதுக்காக ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்னென்னா, ரஷ்யா வந்து இந்தியா கூட நமக்கு வந்து ஏற்கனவே வந்து ரஷ்யா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆயில் பைப்லைன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ நமக்கு வந்து லேண்ட்லேயே ரஷ்யாலேருந்து இந்தியா வரைக்கும் ஆயில் வர்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் முன்னாடியே டெவலப் பண்ணியாச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்தியாவோட ஆயில் ப்ரைஸ் வந்து கண்ட்ரோல் இருக்குது. ரஷ்யா ஹெல்ப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து பார்த்தாவே இந்தியா வந்து ஒரு லார்ஜஸ்ட் கன்சியூமர்னு சொல்லலாம் ஆயிலுக்கு. ஸோ அதனால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இதோட ரிஃப்ளெக்ஷனாக நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இருக்குது. அப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ஃபாலிங்கில் தான் இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா எவ்வளோ டவுன் ஃபாலிங்கில் இருக்குது, மார்க்கெட் கேப் டவுன் கேப் அப் ஏதாவது வருமா அப்படின்னு பார்க்கணும்னா, அதுக்கு முன்னாடி நம்மளோட யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கணும். அப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட் நமக்கு திங்கக்கிழமையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து நமக்கு வந்து 2ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் டவுன் வந்துச்சு. அதுக்கப்புறம் 3ஆம் தேதி நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் லீவு இந்தியாவில் ஹோலி காரணமாக. ஆனால் யூஎஸ் மார்க்கெட் இருந்துச்சு. அப்போ யூஎஸ் மார்க்கெட் 3ஆம் தேதியோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இருந்ததை விட ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சின்னதாக மேலே போயிருக்கு. ஸோ கேப் டவுன் வந்ததை இந்த ஃபுல் கேப்பை கூட கவர் பண்ண முடியாமல் தான் நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் இருந்திருக்கு. இது S&P 500ல மட்டும் கிடையாது, நமக்கு நாஸ்டாக் காம்போசிட்ல இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் திங்கக்கிழமை ஏற்கனவே கேப் டவுன் வந்துட்டு திங்கக்கிழமையே இந்த கேப்பை வந்து கவர் பண்ணிருச்சு. இதுக்கு பேர் கேப் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க, இல்லைனா கேப் கவரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் வருதுன்னா பயங்கரமான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டை லூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த கேப் டவுன் வரும்போது ஏன் மார்க்கெட் மேலே போயிருக்கு? ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்துருச்சு. அப்போ இங்கேருந்து ஷார்ட் செல்லிங் பண்ணவங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்ததே ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அப்போது இந்த ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் அப்படியே மார்க்கெட் வந்து ரேலி ஆகிருக்கு. இந்த ப்ராஃபிட்லேருந்து அப்படியே ஒரு கெயின் போயிருக்கு. அதுதான். ஸோ இன்னும் மறுபடியும் சொல்கிறேன், ஏற்கனவே இந்த இடத்துல பொசிஷன் வாங்கியிருந்தவங்க எல்லாருமே, அதாவது திங்கக்கிழமை பொசிஷன் வாங்கியிருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்க திங்கக்கிழமை அப்படின்னா, அதை ஹோல்டு பண்ணியிருந்தா கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே ஒரு 100%க்கு மேலே ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். அப்போ அந்த 100% ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது வந்த ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் தான் இதுன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து இந்த கேப் அப் எவ்வளவு கேப் டவுன் வந்துச்சோ அதை வந்து பாதி கூட ஃபில் ஆகாதனால மார்க்கெட்டில் இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது. இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போ நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் ஈஸியாக நம்ம என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து 3ஆம் தேதி இல்லை, இதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1ஆம் தேதி நமக்கு மார்க்கெட்டு, சாரி 2ஆம் தேதி, மார்ச் 2ஆம் தேதி நமக்கு மார்க்கெட் 3:30க்கு எந்த பொசிஷனில் இருந்துச்சுன்னு பார்க்கணும். ஸோ 3:30க்கு நமக்கு பொசிஷன் பார்த்தோம்னா ஏறக்குறைய நமக்கு 24,980 இருந்திருக்கு. ஸோ இங்கேருந்து
மார்க்கெட் இப்போதைய பிரைஸ் டைம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா கீழ விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா நமக்கு கீழ விழுந்திருக்குங்கிறத நம்ம இப்படி பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழ விழுந்திருக்கு. அண்ட் இந்த 500 பாயிண்ட்ஸ்ங்கிறது ஒரு ஒரு அன்இமேஜினபிளான ஒரு ட்ராப்ன்னு சொல்லலாம். அண்ட் நமக்கு நேத்து எல்லாமே இந்தியன் மார்க்கெட்ல நியூஸ் வந்துட்டு இருந்தது என்னன்னா, 800 பாயிண்ட்ஸ் விழுந்துருச்சுன்னு. கரெக்ட் தான் 800 பாயிண்ட்ஸ் விழுந்துச்சு. ஆனா, இன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் கெயின். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில 6:30க்கு நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நேத்து நியூஸ் எல்லாம் ஈவினிங் இந்த இடத்துல சொல்லும்போது, நைட் நமக்கு ஏறக்குறைய 8, 9 மணி. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருந்துச்சு. அப்ப இந்த -800 பாயிண்ட்ஸ்ல இருந்து இப்போதைய நிலைமை பார்த்தீங்கன்னா, -500 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த மைனஸ்ங்கிறது நமக்கு வந்து போன தடவ நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தபோது, நிஃப்டி 50 ஓப்பன் ஆயிருந்தபோது இருந்த நிலைமைய விட இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட் கீழ இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கடந்த ஒரு 1 1/2 வருஷம், 2 வருஷமா நான் வந்து கிஃப்ட் நிஃப்டிய ஃபாலோ பண்றேன். அண்ட் இந்த 2 1/2 வருஷத்துல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையஸ்ட் டவுன்ஃபால்ன்னு அர்த்தம். அப்படிங்கிறனால, இதனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ராங்கான கேப் டவுன் இந்தியன் மார்க்கெட்ல எவ்வளவு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, மினிமம் ஒரு 300லேருந்து 400 பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் இன்னைக்கு மினிமம் ஒரு 300லேருந்து 400 பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, மார்க்கெட்ல நமக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அமைதியா நீங்க வாட்ச் பண்ணா போதும். ஏன்னா, இன்னையோட மார்க்கெட் உங்கனால கெஸ் பண்ண முடியல அப்படின்னா, தேவையில்லாம உள்ள போய் மாட்டிக்க கூடாது. மார்க்கெட்ட நீங்க வந்து வாட்ச் பண்ணா கூட போதும். ஏன்னா, இன்னைக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் அதாவது இப்ப இருக்க ஸ்டாக் மார்க்கெட் படி நமக்கு வந்து இப்ப இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 24,700ம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 24,400ம் இருக்கும். 24,440 கரெக்ட்டா சொல்லணும்னா. ஸோ இந்த 2யுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கேப் டவுன் ஒரு 300 பாயிண்ட்ஸ் இல்லன்னா 520 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 520 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இது 2யுமே கிராஸ் ஆயிடும். ஸோ இது 2யும் கிராஸ் ஆச்சுன்னா, அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 24,000 தான் நமக்கு அதுக்கு அடுத்து இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்ல இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் நமக்கு வந்து கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அங்க இருக்க நமக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ்லேருந்து நமக்கு ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்தா கூட, நமக்கு வந்து 24,400 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் வரும். அண்ட் அதிலிருந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கேப் டவுன் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து 24,000 அண்ட் 24,000ங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல பயங்கரமான ஒரு 4% நிஃப்டி டவுன்ஃபால்ங்கிறது ஒரு அன்இமேஜினபிளான டவுன்ஃபால். ஸோ இந்த கேப் டவுன உங்கனால வந்து பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சு, இந்த கேப் டவுனுக்கு நீங்க ரிஸ்க் எடுத்து பொசிஷன் எடுத்தீங்கன்னா, உங்களோட புட் ஆப்ஷனோட ப்ராஃபிட்ஸ் வந்து அழகா ஷூட் அப் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால ஆனா சப்போஸ் நீங்க வந்து தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நெனச்சீங்கன்னா, மார்க்கெட்ட வாட்ச் பண்ணா போதும். ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுதுன்னு. ஏன்னா, இவ்ளோ தூரம் நமக்கு ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம், மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கும். ஏன்னா, இந்த கேப் டவுன உடனே கேப் கவரிங்கும் பண்ண முடியாது. அதே மாரி இங்கிருந்து ஏற்கனவே ஒரு 3% விழுந்திருக்கு. நமக்கு வந்து இவ்ளோ தூரம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா, நமக்கு வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, ஒரு 2% விழுந்திருக்கும். ஏற்கனவே 2% விழுந்ததுக்கு அப்புறமும் மார்க்கெட் கீழ வந்துச்சு அப்படின்னா, இன்னும் 1% தான் கவர் பண்ண முடியும். அண்ட் இந்த 1% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏறக்குறைய ஒரு 400 பாயிண்ட்ஸ். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்ல இன்னையோட மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 24,440 வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இத தாண்டி நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து கேப் டவுன் வந்துச்சு அப்படின்னா, 24,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்னையோட மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன்க்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன்ஃபாலிங்க்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் தான் நம்ம இன்னையோட மார்க்கெட்ல இருக்கு. அதே மாரி நம்ம S&P 500லயும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் ஆகி, மார்க்கெட்ல நம்ம வந்து 78,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஸோ இது 2ம் டவுன்ஃபால் ஆகும்போது, சில சமயங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, அப்படியே ரெக்கவர் ஆயிரும். ஆனா பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 58,800 வரைக்குமே மார்க்கெட் வந்து கேப் டவுன் வரலாம். அண்ட் அத தாண்டி போச்சுன்னா 57,000 வரைக்கும் நமக்கு பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு டவுன்ஃபால் ஆகும். ஸோ இது வந்து நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தும், பிளஸ் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ட பார்த்தும் நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றது. இப்போ அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு மத்த டேட்டாஸ் இருக்கு. மத்த டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டிய பொறுத்தளவு, நமக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட்டும், கிஃப்ட் நிஃப்டியும் பொறுத்தளவு இப்போதைய கரண்ட் டேட்டா. ஆனா நமக்கு எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட பொசிஷன் நமக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்னா, நமக்கு இந்த லாக் அவுட் ஆன சென்சிபிள் இருக்கு பாருங்க. அத நம்ம திருப்பியும் லாகின் பண்ணணும். அப்ப இந்த சென்சிபிள்ஸ்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது எஃப்ஐஐஸ், டிஐஏஸ் ஓட பொசிஷன் என்னங்கிறது தான். ஸோ இந்த எஃப்ஐஐஸ் ஓட, டிஐஏஸ் ஓட பொசிஷன் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து நெட் புல்லிஷா இருக்காங்க. நமக்கு வந்து திங்கட்கிழமையோட எண்டுல. அதே மாரி டிஐஏஸும், ப்ரோஸும் பார்த்தீங்கன்னா நெட் புல்லிஷா இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமான கான்ட்ரடிக்ஷன். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருக்கு 1. 2வது நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா,
மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் டவுன்ஃபால்ல இருக்கு. ஸோ இதனால நமக்கு ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ட்டோம். அப்போ இந்த கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா டிஏஐஸ் அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து மார்க்கெட்ஸ் பாசிட்டிவா போகும்ன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இன்னைக்கு நிஃப்டி 50 பொறுத்தளவு 24,440 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவட் லெவல். ஸோ இந்த லெவல்ல இருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ற நியூஸ் இருக்கு பாருங்க. இந்த நமக்கு இஸ்ரேலும் அதே மாதிரி ஈரானுக்கும் இருக்கிற நியூஸ் இந்த ஒரு வார் சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இம்பேக்ட் பண்ணும். ஸோ அப்படிங்கிறனால எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் வந்து நமக்கு திங்கக்கிழமையோட எண்டில் தான் நமக்கு வந்து இந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க விச் சேஸ் தட் மார்க்கெட்ஸ் வந்து புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் இது ரிவர்ட் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா நமக்கு வந்து இண்டெக்ஸ்ட் ஆப்ஷனில் இனிமே தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ஃபில் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால ஆப்ஷனில் திங்கக்கிழமை நமக்கு எக்ஸ்பைரி இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் நமக்கு புதுசா ஓப்பன் ஆகும்போது, இந்த டேட்டாஸ் வந்து வேலிடா போகாம இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் மார்க்கெட்ல நம்ம ஒரு டவுன் ஃபாலிங், அதுக்கப்புறம் இந்த ஒரு பிவட் லெவல்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். இல்லைன்னா ஒரு டவுன் சைட் புஷ் போகலாம். அண்ட் இதை நம்ம வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது லைவ் மார்க்கெட்ல என்ன அப்படின்னா, அண்ட் நெறைய பேர் யாரோ என்கிட்ட கேட்டாங்க, எப்படி இங்க ஒரு பேனல் ஆட் பண்ணீங்கன்னு. நீங்க வந்து நெறையா இந்த மாரி ட்ரேட் வியூ சப்போர்ட் பண்ற எந்த புரோக்கர் சிஸ்டமா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல போய் அதுக்கு பக்கத்துல இங்க நம்ம கிளிக் பண்ணி எந்த சிம்பல் ஆட் பண்ணணுமோ அந்த சிம்பல நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா, கீழ இந்த மாரி ஒரு பேனல்ல வந்துரும். அப்ப இந்த கீழ இந்த மாரி பேனல்ல வரும்போது, நமக்கு திங்கட்கிழமையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு வந்து இந்த மார்க்கெட் வந்து மேல போகுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 மணிக்கு மேல தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ அதுவரைக்கும் மேல போகுமா, கீழ வருமாங்கிறது தான் நமக்கு செட்டப்ல டவுட்டாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மாரி இந்த இடத்துல நமக்கு 2:30க்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் எடுத்துச்சு. அந்த ரிவர்ஸ் ஸ்விங்கே பிரெடிக்ட் பண்றதுக்கு இந்த இந்தியா விக்ஸ் டேட்டா யூஸ் ஆகும். ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டாவும் நமக்கோட மார்க்கெட் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட்டா இருக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் ஸ்விங் வந்திருக்கு. இந்தியா விக்ஸ் ஒரு அப் சைட் ஸ்விங். அப்போ ட்ரெண்ட் கன்ஃபார்மா போகுதுன்னு அர்த்தம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, நீங்க இல்லன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ சைட்ல பிளாட் பண்ணிக்கலாம். எய்தர் இந்தியா விக்ஸ் டேட்டா இல்லன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நீங்க பிளாட் பண்ணீங்கன்னாவே, உங்களுக்கு டைனமிக்கா இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிரும். ஸோ திங்கட்கிழமை மாரியே மார்க்கெட் வந்து திங்கட்கிழமை மார்க்கெட் என்னாச்சுன்னா, மேல ஒரு அப் ஸ்விங் போயிட்டு, அதுக்கப்புறம் டவுன்ஃபால் ஆச்சு. அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஸ்விங் வந்துட்டு திருப்பி மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும், இன்னையோட மார்க்கெட் வந்து இந்தியா விக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையா தான் இருக்கு. ஸோ இந்தியா விக்ஸோட வேல்யூ பார்க்கும்போது நமக்கு வந்து ஏற்கனவே இருந்தத விட அதிகமா தான் போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இதே லெவல்ல மெயின்டெயின் ஆச்சுனாவே, இல்லன்னா இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் மேல போச்சுன்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா மேல போச்சுன்னா, மார்க்கெட்ஸ் கீழ வரும். ஸோ இப்ப இந்தியா விக்ஸ் டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது வந்து ஒரு லேகிங் இண்டிகேட்டர் தான். ஆனாலும் இந்தியா விக்ஸோட ட்ரெண்டும், நம்மளோட மார்க்கெட்ஸோட ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட்ல இருக்கணும். ஸோ அத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். ஸோ 2 ட்ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கா, ஒரே மாரி இருக்கான்னு. ஸோ இத நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரிஞ்சிரும். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. வாலடைலிட்டி அதிகமா இருக்கு. அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.